நமக்கு சாகு நிலைமை வந்தாலும் கூட இவங்களை மட்டும் மெயின்ல யோசிக்க கூட தேடி போக கூடாது. பேரு கேட்டக்கும் ஞாபகம் வரக்கூடாது. 5 பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கூடவே இருந்து நம்மளை பத்தி எல்லா விஷயம் அவங்க கிட்ட சொல்லி நம்ம கிட்ட வேற மாதிரி மத்தவங்க கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயம் கத்துக்கிட்டே மத்தவங்க கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க. செகண்ட், ஜாதி மதம் இனம் மொழி பார்த்து பழகிட்ட என்னைக்குமே அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்பவுமே தள்ளிதான் இருக்கணும். ஓகேவா? மூணாவது, அனுபவம் கஷ்டமா இருக்கும்போது அப்பெல்லாம் வராத சொந்த மதமா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஏன் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம கம்பெனில அட்லீஸ்ட் நம்ம கம்பெனில வரவங்க இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும், துக்கமா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும்போது யாரும் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பு சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்காங்களா? சேர்க்காது. நாலாவது நாலாவது ரொம்ப முக்கியமானது. அது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட காசு இருந்தா மட்டும் தங்கமா பேசுவாங்க. நம்மகிட்ட எதுவுமே இல்லையா, குப்பையை விட கேரம் தட்டு போயிடுவாங்க. லாஸ்ட் அஞ்சாவது, யாருமே நம்பவே கூடாது. எப்பவுமே யாருமே நம்ம அதிகமா ஆசைப்படவே கூடாது. ரெண்டுமே லைஃப் டேஞ்சர் தான். அண்ட் திஸ் ஃபாலோ லைஃப் ஹாப்பியர். ஓகே, பாய்.